ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த். ரியல்மியுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் சீரிஸான ரியல்மி 9 சீரிஸுடைய லான்ச் டேட் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வர மார்ச் 10 இந்த ரியல்மி 9 சீரிஸ் அப்படின்றது லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ரியல்மி 9 சீரிஸ்ல மொத்தம் 2 ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. ரியல்மி 9 5G அண்ட் ரியல்மி 9 SE 5G அப்படின்ற 2 ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. இந்த 2 ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை மார்ச் 10 கொண்டு வர போறாங்க, இந்த ஸ்மார்ட் போனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள டீடைலா போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரியல்மி 9 சீரிஸுடைய லான்ச் வர மார்ச் 10 இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக ரியல்மியை அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு மைக்ரோ சைட் கிரியேட் பண்ணி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோனாக ரியல்மி 9 5G அண்ட் ரியல்மி 9 SE 5G அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கூடவே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகிற ஒரு சில ஸ்பெக்ஸையுமே அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிசைன் லுக் வைஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைட் பேனலுடைய டிசைனை பார்க்கும்போது கொஞ்சம் சிமிலராக ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுக்க போறாங்க. ஃப்ளூயிட் லைட் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த டிசைன்ல 6 லேயர்க்கான யூவி கிரெயின்ஸ் வச்சு நாங்க ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் போன் 8.5 mm கான திக்னஸோட இருக்கும் அப்படின்ற பதிவே அவங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி லுக்ல எங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடல் தான். இதுல ரியல்மி 9 5G இந்த ஸ்மார்ட் போன் இவங்களுடைய ப்ரீவியஸ் ரியல்மி 8 சீரிஸ்ல கொடுத்திருந்த மாதிரி அந்த 4 கேமராவுக்கான ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதுல டாப்ல 2 பாட்டம்ல 2 அப்படின்ற மாதிரி அந்த டிசைன் பேட்டர்ன்ல ரியல்மி 9 5G ஸ்மார்ட் போனையும் அண்ட் ரியல்மி 9 SE 5G இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த கேமரா செக்மெண்ட்டை 1/1 அப்படியே பாட்டம்ல ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன்ல கொடுத்திருந்த மாதிரினா அந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன்ல கொடுக்க போறாங்க. மற்றபடி லுக் வைஸ் இந்த 2 ஸ்மார்ட் போனும் ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. அதே சமயம் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஸ்பெக் ஷீட்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனும் 2 டிஃப்ரெண்டான ஸ்பெக் ஷீட்டோட தான் வரப்போகுது. ஒரு சில சிமிலாரிட்டிஸும் இருக்க போகுது. அதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு சில ஸ்பெக்ஸை அவங்க ரியல்மி வெப்சைட்டில் அவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சைட்லையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வேற இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனும் 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளேயோட இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த வாட்டி ரியல்மி 8 சீரிஸ்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த ரியல்மி 9 சீரிஸ்ல AMOLED டிஸ்ப்ளே இருக்க போகிறது கிடையாது. பட் அதுக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல 144 Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு ஹைலைட்டட் ஸ்பெக்காக இருக்க போகுது. இதை வச்சு தான் இந்த ஸ்மார்ட் போனை ப்ரொமோட்டும் பண்ண போறாங்க. லோவஸ்ட் பிரைசிங்ல நாங்கள் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறோம் அப்படின்றத வச்சு தான் ரியல்மி இந்த 9 சீரிஸை ப்ரொமோஷனே பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலயுமே இன்னொரு ஸ்பெகுலேஷனுமே இருக்கு. இதுல ரியல்மி 9 5G இந்த ஸ்மார்ட் போன்ல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். பட் ரியல்மி 9 SE 5G தான் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா இந்த ரெஃப்ரெஷ் ரேட் 2 ஸ்மார்ட் போன்லயுமே 144 Hz இல்ல ஒரு ஸ்மார்ட் போன்ல மட்டும் தான் 144 Hz அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம்டா தெரியல. சோ அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன்ல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே அப்படின்றது கொடுக்க போறாங்க. அதே சமயம் இந்த 2 ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு ஸ்மார்ட் போன் Mediatek Dimensity 810 இந்த சிப்செட்டோடையும் இன்னொரு ஸ்மார்ட் போன் Snapdragon 778G கான இந்த ஒரு சிப்செட்டோடையும் வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலா ரியல்மியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல Mediatek Dimensity 810 இந்த சிப்செட்டோட எந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரியல்மி 9 5G இந்த ஸ்மார்ட் போன் தான் இந்த Dimensity 810 கான இந்த ஒரு சிப்செட்டோட கொண்டு வர போறாங்க. அண்ட் அதுவே Snapdragon 778G கான இந்த ஒரு சிப்செட்டோட ரியல்மி 9 SE 5G அப்படின்ற இன்னொரு ஸ்மார்ட் போன் இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான் வரப்போகுது. மற்றபடி இந்த 2 சிப்செட்டுமே நமக்கு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் தான். பட் அதுல Dimensity 810 கொஞ்சம் லோ பெர்ஃபார்மிங் சிப்செட் அண்ட் Snapdragon 778G கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மிங் சிப்செட். அந்த வகையில் ரியல்மி 9 5G தான் லோ பெர்ஃபார்மிங் லோ வேரியண்டா இருக்க போகுது. அண்ட் ரியல்மி 9 SE 5G ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் போனா நமக்கு இருக்க போகுது. மற்றபடி இந்த 2 சிப்செட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா 2 சிப்செட்டுமே ஒரு நல்ல வெல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் இந்த 2 சிப்செட்டுக்கு ஏத்த பிரைஸ் செக்மெண்ட் இந்த 2 ஸ்மார்ட் போனும் செட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே தான். பட் என்ன பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உடைய பேட்டரி கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் போனுமே நமக்கு 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி தான் கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் ஒரு ஹையர் பேட்டரி கெபாசிட்டி இருக்க போகுது. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது இந்த 2 ஸ்மார்ட் போனுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுல ரியல்மி 9 5G இந்த ஸ்மார்ட் போன்ல 18 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி நமக்கு பேக் பண்ணி கொடுக்க போறாங்க. ரியல்மி 9 SE 5G இந்த ஸ்மார்ட் போன்ல 30 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி நமக்கு பேக் பண்ணி கொடுக்க போறாங்க. அந்த வகையில் பேட்டரி கெபாசிட்டி ரெண்டும் சேம் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் வித்தியாசம் இருக்க போகுது. அதுவே கேமரா செட்டப்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த 2 ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க போகுது கிடையாது. 2 ஸ்மார்ட் போனுமே செல்ஃபி கேமரா as usual ரியல்மி எல்லா ஸ்மார்ட் போனையும் கொடுக்கக்கூடிய அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க.
அண்ட் ரியர் கேமரான்னு வரும்போது இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ட்ரிபிள் கேமரா செட்டப். அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அது போக 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைடு ரியர் சைடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் கேமரா செட்டப்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ண போகிறது கிடையாது. யூஸ்வலான ஒரு கேமரா செட்டப்போடு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD பேனலுக்கான டிஸ்பிளேயோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு சைட் மவுண்டட், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது கூட டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் 3.5mm கான ஆடியோ ஜாக் கண்டிப்பாக இருக்கும், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். அண்ட் OS பொறுத்த வரைக்கும் Android 12 கான அப்டேட்டட் OS ஓட Realme UI 3.0 கான UI ஓட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் இந்த வீடியோவில் நாம சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் Realme 9 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த Realme 9 சீரிஸ்ல லோ பிரைசிங் ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. அந்த வகையில் Dimensity 810 கான இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி 15,000 ரூபா இல்லைனா 16,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Realme 9 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த 15 இல்லை 16,000 ரூபா அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, Dimensity 810 சிப்செட் பேக் பண்ணி வரது கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஃபீச்சர் தான். இந்த Dimensity 810 15,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சிப்செட் தான். பட் அதை தாண்டி இந்த Dimensity 810 அப்படின்ற இந்த சிப்செட்டை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா பெருசா எந்த ஃபீச்சருமே இல்லை. ஈவன் டிஸ்பிளே கூட நமக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான். கேமரா செட்டப்பும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இல்ல. ஒன்லி அந்த 145 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்குது. பட் அதுவுமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. மேபி 90 Hz இல்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்கன்னா அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா இருக்கும். பட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அந்த Dimensity 810 ஓட ஒரு AMOLED டிஸ்பிளே இல்லனா அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்கிரேட் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா ஓகேவா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு இந்த 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஓகே. பட் ஸ்பெக் ஷீட் இன்னும் பெட்டரா இந்த Realme 9 5G ல கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் எக்ஸாக்ட்டா என்ன ஸ்பெக் ஷீட்டோட வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் இந்த சீரிஸ்ல ஹையர் பிரைசிங் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிற Realme 9 5G SE இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துறோம். அந்த ஸ்பெக் ஷீட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 20 to 22K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த Snapdragon 778G அப்படின்ற இந்த சிப்செட்டுக்கு கண்டிப்பாக 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் ஒரு ஒர்த்தான பிரைஸ் செக்மெண்ட் தான். பட் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இங்கேயுமே வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அந்த 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ அதனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. AMOLED டிஸ்பிளே கிடையாது, 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜரே கொடுத்துருக்கலாம். பட் இங்கே 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை தாண்டி கேமரா செட்டப்பும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20K பிரைஸ் செக்மெண்ட் ஓகேவா இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், டிஸ்பிளேல AMOLED டிஸ்பிளே இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme 9 SE 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இல்லை நாம இந்த வீடியோவில் சொன்ன இதே ஸ்பெக் ஷீட்டோட இந்த Realme 9 SE 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னு பட்சத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Snapdragon 778G ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அந்த வகையில் இந்த Realme 9 சீரிஸில் வர மார்ச் 10 லான்ச் பண்ண போகிற இந்த Realme 9 அண்ட் Realme 9 SE 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் செக்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிற பிரைஸ் செக்மெண்ட் ஓகே ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட் தான் இந்த Realme 9 சீரிஸ்க்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட்னு வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஓகே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுவுமே இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக் ஷீட் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிரைசிங்கான இந்த பிரைசிங்கை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.